சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஒரே நேரத்தில் 5 கடைகளில் கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. கோட்டமேட்டுப்பட்டியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரின் பேக்கரி கடையின் மேற்கூரையை உடைத்து உள்ளே புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் 15,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றனர். இதேபோல அடுத்தடுத்து உள்ள 5 கடைகளிலும் பணம் மற்றும் பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். இது தொடர்பான கடை உரிமையாளர்களின் புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகையில் விசைப்படகில் மீன்பிடிக்க சென்ற மீனவர் கடலில் மாயமாகியுள்ளார். சிக்கல் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் கடந்த 22ஆம் தேதி நாகை துறைமுகத்திலிருந்து விசைப்படகில் மீன்பிடிக்க சக மீனவர்களுடன் சென்றார். கடந்த 25ஆம் தேதி சென்னைக்கு கிழக்கே 90 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென பலத்த சூறைக்காற்று வீசியது. இதில் படகிலிருந்து பிரபாகரன் தவறி விழுந்தார். சக மீனவர்கள் தேடியும் பிரபாகரன் கிடைக்காததால் கரை திரும்பிய மீனவர்கள் கடலோர குழும காவல்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் கடலோர காவல்துறையினர் மீனவரை தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை அன்னவாசல் அருகே தனியார் பேருந்து விபத்தில் 36 பேர் காயமடைந்த நிலையில் இளைஞர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை நோக்கி புறப்பட்டு சென்ற தனியார் பேருந்து அன்னவாசல் அருகே அதிவேகமாக சென்ற காரை முந்திச் செல்ல முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 36 பேர் காயமடைந்த நிலையில் சித்தனவாசல் பகுதியைச் சேர்ந்த நரேஷ்குமார் என்ற இளைஞர் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலில் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் கடந்த 13 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கையாக 78 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், 2 கிலோ தங்கம், 3 கிலோ வெள்ளியும் 140 வெளிநாட்டு கரன்சிகளும் பெறப்பட்டன. தென்மேற்கு பருவமழையால் கொடைக்கானலில் இதமான சூழல் நிலவுகிறது. கடந்த 2 நாட்களாக மழையின் தீவிரம் அதிகரித்து காலை முதல் பிற்பகல் வரை தொடர் சாரல் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கொடைக்கானல் புதுப்பொலிவு பெறுகிறது. நகர பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் தெள்ளத் தெளிவாய் தூய நீர் பாய்கிறது. இதமான காலநிலை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவரும் என உள்ளூர்வாசிகள் தெரிவிக்கின்றனர். வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. தேனி, மதுரை, திண்டுக்கல் ஆகிய 5 தென் மாவட்டங்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக வைகை அணை விளங்கி வருகிறது. கடந்த சில நாட்களாக தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக வைகை அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 1019 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 49 அடியை எட்டியுள்ளது. அணையிலிருந்து 69 கன அடி தண்ணீர் குடிநீருக்காக வெளியேற்றப்பட்டு வருகிறது. வைகை அணை நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் ஒதுங்கிய ஜெல்லி மீன்களை கோயில் பணியாளர்கள் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த மாதம் ஜெல்லி மீன்கள் திருச்செந்தூர் கடற்கரையில் கரை ஒதுங்கிய நிலையில் மீண்டும் கரை ஒதுங்க தொடங்கியுள்ளது. இதன் ஆபத்தை உணராமல் பக்தர்கள் கடலில் நீராடி வருகின்றனர். இதனையடுத்து கோயில் நிர்வாகத்தினர் ஜெல்லி மீன்களினால் ஏற்படும் தோல் நோய்கள் மற்றும் உடல் பாதிப்புகள் குறித்து பக்தர்களுக்கு விளக்கினர். மேலும் ஜெல்லி மீன்களை பிடித்து அப்புறப்படுத்தும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வயல்வெளியில் இருந்த மின்கம்பம் சாய்ந்த விபத்தில் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. ஆவிச்சிப்பட்டியைச் சேர்ந்த செல்லையா என்பவரின் தோட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் நெல் அறுவடை பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக வயலில் இருந்த மின்கம்பம் திடீரென சாய்ந்து விழுந்தது. இதில் அங்கிருந்த பெண்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆவிச்சிப்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் உடனடியாக மின்சார வாரியத்திற்கு தகவல் தெரிவித்து மின் இணைப்பை துண்டிப்பு செய்தார். இதுபோன்ற பழமையான மின்கம்பங்களை உடனடியாக அகற்றுமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் அரசு பேருந்தில் பயணித்த பெண்ணிற்கு குழந்தை பிறந்துள்ளது. பொறக்காவடி கிராமத்தைச் சேர்ந்த காசியம்மாள் என்பவர் திட்டக்குடி சென்னை செல்லும் அரசு பேருந்தில் பயணித்துள்ளார். அப்போது திடீரென காசியம்மாளுக்கு பேருந்தில் பிரசவ வலி ஏற்பட்டு குழந்தை பிறந்துள்ளது. உடனடியாக 108 ஆம்புலன்ஸிற்கு தகவல் தெரிவித்த ஓட்டுநர் தாய் மற்றும் சேயை அவர்களிடம் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள வெல்லிங்டன் நீர்த்தேக்கத்தில் சுமார் 20 கிலோ வரையிலான பெரிய பெரிய மீன்கள் பிடிபடுகின்றன. வெல்லிங்டன் நீர்த்தேக்கத்தில் 5 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மீன்பிடிக்க குத்தகை எடுத்து தொழில் செய்து வருகின்றனர். கெண்டை, ஜிலேபி, விரால் ஆகிய மீன்கள் வழக்கமாக 2 கிலோ வரை கிடைக்கும்.
ஆனால் இந்த முறை 10 முதல் 20 கிலோ வரையிலான பெரிய மீன்கள் கிடைப்பதால் அப்பகுதி மக்கள் மீன்பிடிப்பதை ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். திருவள்ளூரிலிருந்து சென்னைக்கு புறப்பட்ட புறநகர் ரயில் பழுது காரணமாக நெமிலிச்சேரி பட்டாபிராம் இடையே நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக பிற ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டது. புறநகர் ரயிலில் ஏற்பட்ட கோளாறை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். சென்னை விமான நிலையத்தில் 2.5 கிலோகிராம் எடை கொண்ட கொகைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. தோஹாவிலிருந்து சென்னைக்கு இண்டிகோ விமானத்தில் வந்த தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த பெண் பயணியிடம் விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொகைன் எனும் போதைப்பொருள் இருப்பதை கண்டறிந்தனர். இதனையடுத்து பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் 100 அடி உயர மணிக்குண்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினரின் சோதனைக்கு பிறகு அது பொய் என தெரியவந்தது. அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் காவல் நிலைய கட்டுப்பாட்டினருக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மோப்பநாயுடன் நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் அங்கு சோதனை நடத்தினர். வெடிகுண்டு மிரட்டல் பொய் என தெரிந்த நிலையில் குற்றவாளியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சாமி ஊர்வலம் சென்ற 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாமி சப்பரத்தை நடுரோட்டில் வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெரியச்சிபாளையம் கிராமத்தில் உச்சிகாளியம்மன் கோயில் திருவிழா நடைபெற்றது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள சில போதை நபர்கள் திருவிழாவில் கத்தியை காட்டி அச்சுறுத்துவதாகவும் அவர்களை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் பழனி தாராபுரம் சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே மணக்கால் கிராமத்தில் முறையாக தண்ணீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவ்வப்போது விநியோகிக்கப்படும் தண்ணீரும் மஞ்சள் நிறத்தில் வருவதாக புகார் கூறினர். நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உரிய அனுமதி பெறாமல் சந்தைக்கும் ஆட்டோ நிறுத்தத்திற்கும் குறுக்கே அமைக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் நீளமான பதாகையால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. 80 அடி நீளம் 10 அடி உயரத்தில் காரையூர் கிராமத்தில் வைக்கப்பட்டுள்ள இந்த பதாகையை உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.